நர்ஸ். சார் சொல்லுங்க. நர்ஸ், டாக்டர் இன்னைக்காச்சும் வருவாங்களா மாட்டாங்களா? எத்தனை நாள் வந்து வந்து போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு 3வது நாள். அந்த டாக்டர் ஏன் இப்படி என்ன அவாய்ட் பண்றாங்க? அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குனாவது தெரிஞ்சுக்கலாமா? தெரியல சார், இது வரைக்கும் யார்கிட்டயும் இது மாதிரி அவங்க நடந்துக்கிட்டதே இல்லை. என்னமோ வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்க. என்ன நர்ஸ் சொல்றீங்க? எத்தனை நாளா? உங்களுக்கான ஆப்ரேஷன் பண்ணாங்க இல்லையா, அன்னையில இருந்தே ஒரு மாதிரி தான் இருக்காங்க. நாங்களும் நர்ஸ்குள்ள பேசிக்கிட்டு தான் இருக்கோம், டாக்டர் ஏன் அன்னையில இருந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னு. ஆப்ரேஷன் பண்ண டே அப்போ 1 ஹவரா அவங்க காணோம், ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்போல இருந்து தான் சார், அன்னைக்கு வந்ததுல இருந்து தான் என்னமோ மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ. ஆக்சுவலா இதெல்லாம் நாங்க உங்ககிட்ட சொல்லக்கூடாது. இத்தனை வாட்டி நீங்க வந்து வந்து போய்கிட்டு இருக்கீங்களா, அது எனக்கே மனசு கேட்கல. அதனால தான் நான் சொல்லிடுறேனே. நீங்கள் வேணும்னா அவர்கிட்ட அவர் வீட்டில் போயிட்டு கூட பர்சனலாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இங்கே தான் அவர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை அவர் வீட்டுக்கு போனோன்னா பை சான்ஸ் பெர்மிஷன் பண்ணலாம் இல்லையா நீங்கள் பேசணும்னு? ஆமாம் நர்ஸ், நீங்கள் சொல்கிறது சரிதான். நீங்கள் இத்தனையும் வாட்டி வந்து வந்து போனதுனால தான் சார் நான் சொல்கிறேன். நான் இதை சொன்னேன்ட்டு டாக்டர்கிட்ட காணிச்சிக்க வேண்டாம். எனக்கு வேறு ஃபேமிலி வேறு இருக்காங்க. வேலையை விட்டு நின்றுட்டுனா ரொம்ப கஷ்டமாயிடும். இல்லை மேடம், கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னீங்கல்ல, அது எப்படி நான் சொல்லிடுவேன்? என்னால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். 2-3 நாளா இவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. நீங்க சொன்னதுக்கு பிறகுதான் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. இவரும் ரொம்பவே அலைஞ்சிட்டாரு சார். எனக்கும் பார்க்க பாவமா இருந்துச்சு, அதான். புரியுது நர்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார், நீங்க போய் பாருங்க. என்ன மச்சான், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க இந்த நர்ஸு. அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. சரி, நம்ம போய் பார்க்கலாமா பின்ன? ஐயோ, அட்ரஸ் தரேன்னு சொன்னவங்க அட்ரஸ் கொடுக்காமலே போயிட்டாங்க. இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லை இரு, நான் போறேன். அட இருங்க மச்சான். என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல என்னை சுத்தி. அன்னைக்கு அந்த டாக்டர் வெளியே போயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் இது மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாங்கன்ட்டு நர்ஸே சொன்னாங்க. அப்படின்ன போது என்ன நடக்குது? அது ஏன் எங்களுக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணும் போது டாக்டர் இப்படி பண்ணாரு? ஏதாவது மனசுல வச்சிருந்தா சொல்லிட வேண்டியதுதானே. அவருக்காக 2 மாசம் 3 மாசம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்ததுக்கு பிறகு எப்படியாவது நல்லபடியா ஆப்ரேஷனை முடிச்சிடலான்னு பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணாமலே காதல சும்மா கெட்ட போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கான மணியும் வாங்கல. ஐயோ, இத புலம்பியே நான் கிறுக்கு பிடிச்சிருவேன் போல. இன்னைக்கு எப்படியாவது அந்த டாக்டரை பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கே போவேன். இவங்க 2 பேரையும் எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடணும். நேத்ரனும் நவமித்ராவும் எப்படி? சரி, இல்லாட்டி அதித்த வர வச்சு நவமித்ராவை வீட்டுக்கு அனுப்பி விட்டுலாம். அதித் என்ன பண்றான்னு தெரியல. அவன் சூப்பர் மார்க்கெட் போவேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஒருவேளை அங்க இருப்பான்னு நினைக்கிறேன். அவனோட இன்ஜினியரிங் படிப்பு வேற எப்படி போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. எங்க அவனோட ப்ரொபோசல் மேட்ரை பத்தி பேசணும்னு நினைச்சோம், அதையுமே பேசல இப்ப வரைக்கும். நேர்ல வந்துட்டு பேசலான்டான்னு சொன்னவன். எனக்கு வேற இந்த காது ஆப்ரேஷன்லயே மைண்டெல்லாம் அப்செட் ஆயிடுச்சு. இதுல எதை பத்தியுமே யோசிக்க முடியல. இதுல அண்ணன் வேற வீட்டுல ஒரு மாதிரி என்கிட்ட ஒழுங்கா நல்லா பேசுறதும் இல்ல. அவரோட பிஹேவியரே ஏதோ டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. நானே வீட்டுக்கு போனா அண்ணனோட பிஹேவியர் டிஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணா. இதுல வேற இந்த நர்ஸும் இப்படி சொல்லிட்டாங்க. என்னை சார்ந்தவங்க எல்லாரும் இப்படியே மாறிட்டே போங்க. கடைசியில நான் பிராந்து பிடிச்சவன் மாதிரி திரியறேன். தலை எழுத்து. அப்படியா? ஆமா, அந்த எரும மாடும் இந்த எரும மாடும் ஒன்று, ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஐயோ, அவங்க மாத்திரம் கேட்டாங்கன்னா அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. தலை விதின்னு சொன்னேன். ஆனா உன் சிரிப்பை கேட்டதும் எல்லாமே மாறி போன மாதிரி இருக்கு. நீ என் அம்மா, என்னோட அம்மா. என்னடா அட்ரஸ் வாங்கிட்டியா? ஆமா மச்சான். சரி, எனக்கு சென்ட் பண்ணிடு. என்னடா ஒரு மாதிரி இருக்க? இல்ல இல்ல, அங்க போனப்போ நர்ஸ் வந்துட்டு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. நர்ஸ் பேசிட்டு இருந்தாங்களா? என்ன பேசினாங்க? ஆப்ரேஷன் பண்ணாததுக்கு காரணம் ஏதோ அந்த டாக்டரை 2-3 பேர் பிடிச்சு வச்சு மிரட்டினாங்களாம். என்ன? ஆமா மச்சான், எனக்கே அது கேட்டப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி 1 ஹவரா காணல, அந்த சமயம் ஃபுல்லா பிடிச்சு வச்சு மிரட்டின சமயமா. அந்த டாக்டர் வேற ஒருத்தங்க கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்களாம், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியும் இவங்க சொன்னாங்களாம். அப்படின்னு தான் நர்ஸ் இருந்து கேட்டிருக்காங்க. என்னடா சொல்ற?
ஆமா, எனக்குமே அதை கேட்டப்ப ஷாக்காக தான் இருந்துச்சு. கடவுளே, என்னடா நடந்திருக்கும்? தெரியல மச்சான். யார் அவர் இப்படி மிரட்டி இருப்பாரு? இவளுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி மிரட்டி இருக்காங்க. அப்போ இவளுக்கு ஆப்ரேஷனும் பண்ணல, அதுக்கான பணமும் வாங்கல. என்ன ரீசன் முருகா? ம் இருந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இவங்க 2 பேரையும் வீட்டில் கொண்டு ஃபர்ஸ்ட் விட்டுடலாம். விட்டுட்டு நம்ம அந்த அட்ரஸ் தேடிட்டு போகலாம். கண்டிப்பாடா. இன்னைக்கே அவளுக்கு ஒழுங்கா ஆப்ரேஷன் நடக்காததுக்கு காரணம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அவரை யார் அப்படி கூட்டு வச்சு மிரட்டினதுன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இவங்க 2 பேரையும் ஃபர்ஸ்ட் போய் வீட்டில் விட்டுட்டு வரலாம். சரிடா. வாங்க. ஆமா, நீ வீட்ல என்ன சொல்லுவ? வேற வழி இல்ல, உண்மையை சொல்லிதான் ஆகணும். ஒத்துக்குவாங்களா? மாமா பேசினா ஒத்துக்கிடுவாங்க, நான் பேசினா எங்க வீட்டில் எனக்கு மதிப்பு இல்லை. ஏதோ ரொம்ப ரிஸ்க் வேண்டாம்டா. நீ வேணும்னா வீட்டுக்கு போ, நான் மாத்திரம் போயிட்டு என்னன்னு பாத்துக்கிறேனே. மச்சான், என்ன பேச்சு பேசுறீங்க? இல்லடா, நிஜமா தான் சொல்றேன். எதுவும் பிரச்சனை வேண்டாம். ஐயா, மாமா பேசினா போதும், எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது மச்சான். சரிடா மச்சான், அப்ப போகலாமா? ம், சரி. டி, என்னடா? ரெடியாவு, போலாம். ஏதோ டாக்டரை பார்க்கணும்னு சொன்னீங்க, டாக்டர்லாம் பார்த்துட்டீங்களா? இல்ல. இல்லையா? டேய், டாக்டரை பார்க்கணும்னு தானே சொல்லிட்டு வந்தோம். இந்த டாக்டரை பார்த்துட்டு அப்புறம் புது டாக்டரை போயிட்டு செக் பண்ணிட்டு ஆப்ரேஷன் என்னைக்குன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன? அது அப்புறம் சொல்றேன். அப்புறம் இவளுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே மண்டையை பிடிச்சி நொங்குன்னு கொட்டி விட்டுருவேன். பாங். நட, பைக்ல வந்து ஏறுவா. ஏற எரும மாடு. அவன் சீரியஸான நிலைமையில இருக்கும் போதுதான் வந்து மொக்க காமெடி போட்டு டென்ஷன் பண்றான். ஆமா, இவனுக்கு மாத்திரம்தான் எல்லா சீரியஸ் கண்டிஷனும் வரும். இங்க பாருடி, உன்கிட்ட சண்டை போடுற நிலைமையில நான் இல்ல. வா வா. எனக்கு மட்டும் உன்கிட்ட டென்ஷன் பண்ணணும், சண்டை போடணும்னு எதனா இருக்கான்னு? ஷோப்பா, முடியல. அப்ப சுருண்டு சுருண்டு இருக்கிறது? இப்பதான் சொன்னேன், மொக்க காமெடியா கோவம் வர மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதன்னு. சரி, வா. நட. ஓய், ஆ? வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கா? அந்த புது டாக்டர் செக்கப் நாளைக்கு. ஷபா, ஒரு பிரச்சனையை எப்படியும் முடிச்சாச்சு. இனி ராகேஷோட மேட்ரு தான். இந்த ஆபரேஷன் மேட்ரு என்ன ஆச்சுன்ட்டு கேட்கவே இல்லை. ஒரு கால் பண்ணி கேட்கலாம் ஃபர்ஸ்ட். டூர் முடிச்சிட்டு வந்து அவனை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா எங்க, அதுக்குள்ள ஆஷியோட குழந்தைக்கு அப்பா யாருன்ட்டு கண்டுபிடிச்சு எப்படியோ நல்லபடியா சேர்த்து வச்சாச்சு. ஒரு மேரேஜ் மாத்திரம் தானே, அது அவங்களே பார்த்துக்குவேன்னு தான் சொல்றாங்க. கூப்பிடுவாங்களோ என்னமோ, கூப்பிட்டா போகலாம். எப்படி இருந்தாலும் சிம்பிளா ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணுவாங்களா இருக்கும். என்னமோ. சரி, அதை நினைச்சு நம்ம புலம்ப வேண்டாம். ஃபர்ஸ்ட் இந்த கிறுக்கனுக்கு விழிச்சு பார்க்கணும். ஹலோ. ஹலோ, சொல்றா. மச்சான், டூர் முடிச்சு வந்துட்டு கால் பண்ணணும்னு நினைச்சேன். இங்க கொஞ்சம் பிரச்சனை. கவியோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு குழந்தையோட இருக்கான்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணுக்கு. அப்படியா? மச்சான், அர்ஜென்ட்டுடா, எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அர்ஜென்ட்டா? என்னாச்சுடா? மச்சான், நான் உன்னை கூப்பிட்டேன் தெரியுமா? உன்னால வர முடியாதோ அப்படின்னு தோணுச்சு. அதனால வருண் என்ன சொன்னார்னா, நேத்ரன் நவமித்ராவை கூட்டிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நேத்ரனும் வந்துட்டு காலையில என்கிட்ட பேசினான். அதுக்கப்புறம் நாங்க ஈவினிங்கா ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப போகணும்டா. அப்படியா? ம். சரி, ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க? நாங்க வந்துட்டு அந்த பழைய ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். அங்க போனப்ப அங்க உள்ள நர்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க? அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி 1 hour டாக்டரை காணோம். சரியா? அது நம்ம கனிக்கு ஆப்ரேஷன் பண்ணப்போதான். அன்னைக்கா? ஆமாண்டா, அன்னைக்குதான். அன்னைக்கு 1 hour காணோம். நாங்களும் ரொம்ப நேரம் தேடிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்தாங்களே. 1 hour இல்ல, அதுக்கு மேலேயே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டு ஆப்ரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு பைசா எதுவும் வாங்கல, காது ஆப்ரேஷனும் பண்ணல, சும்மா கெட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, நீ சொன்னியே. அது என்னன்னா, அன்னைக்கு டாக்டர் 1 hour காணோம்ல, அதுக்கு பிறகு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி தான் இருந்தாராம். அப்புறம் நீங்க வீட்டில் போயிட்டு பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ட்டு காமிச்சிக்காதீங்க அப்படின்ட்டு நர்ஸும் சொன்னாங்க. சரி, ஓகே, நான் கண்டிப்பா காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ என்னன்னா, அட்ரஸ் கொடுக்குறேன்னு சொன்னவங்க மறந்துட்டு போயிட்டாங்களா. அப்போ நேத்ரன் அட்ரஸ் வாங்கறதுக்காக நர்ஸ் ரூமுக்கு வரையும் போயிருந்தான். அப்போ அங்க இருந்த 2 நர்ஸ் என்ன தெரியுமா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க? ஏண்டா, என்னாச்சு? இல்லடா, அன்னைக்கு போயிட்டு வந்தாங்கல்ல டாக்டர் 1 hour கழிச்சு, அப்போ யாரோ டாக்டரை கடத்தி வச்சு மிரட்டிட்டு இருந்தாங்களாம்.
என்னடா சொல்ற? ஆமாண்டா, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு ஒன்றும் தெரியாது. ஆனா டாக்டரை கடத்தி வச்சு மிரட்டியிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ என்ன பண்ண போற நீ? எனக்கு என்னமோ தெரியலடா, ஏதோ சந்தேகமாவே இருக்கு. போய் ஃபர்ஸ்ட் டாக்டரை அவங்க வீட்டில் போயிட்டு பார்க்கலான்ட்டு முடிவெடுத்திருக்கேன். சரி, பார்த்து பேசணும். உங்களை யார் இப்படி மிரட்டினது, அதனால தான் இந்த ஆப்ரேஷன் ஒழுங்கா நீங்க பண்ணலையா, எல்லாம் கேட்கணும்டா, விசாரிக்கணும். மச்சான் நீ மாத்திரம் தனியா போறியா? இல்லடா, இன்னொன்னும் சொல்ல மறந்தேன். நேத்ரனும் என் கூடவே தான் வரப்போறாங்க. நவந்திராவையும் கனியும் கொண்டு வீட்டில் விட்டுருவோம் நாங்க. அதுக்கு பிறகு நானும் நேத்ரனும் மாத்திரம் டாக்டர் வீட்டுக்கு போய் பார்க்க போறோம். சரிடா, ஏதா ஹெல்ப் வேணா உடனே விழி, சரியா? கண்டிப்பாடா. இல்லாட்டி நான் வரணுமா? இல்லடா மச்சான், நாங்களே மேனேஜ் பண்ணிடுவோம். டேய் அர்ஜென்ட்னா மறக்காம கூப்பிடு, சரியா? கண்டிப்பா கூப்பிடுறேன்டா. ம், ஆனா வீட்ல நேத்ரனை எதுவும் திட்டாம நீ பாத்துக்கிடணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. நேத்ரனுக்கு அவர் சொன்னா ஒத்துக்கிட மாட்டாங்களாமே வீட்ல யாரும். அதனால மாமா எதனா சொன்னா ஒத்துக்கிடுவாங்க, பிரச்சனை இல்ல, நீங்க பயப்படாதீங்கன்ட்டு என்கிட்ட சொன்னாரு. ஆமாண்டா, நான் பாத்துக்கிறேன், நீ எதுவும் பயப்படாத. அவரையும் தைரியமா போயிட்டு வர சொல்லு. 2 பேரும் பார்த்து சேஃபா இருங்க, சரியா? சரிடா, கண்டிப்பா. எதனாலும் ஃபோன் அடி மச்சான், வைக்கிறேன். சரிடா. என்ன இவன் என்னென்னமோ சொல்றான்? கடவுளே, யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நீ தான்ப்பா முருகா காப்பாத்தணும். பாவம் ராகேஷ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது அவனுக்கு.